ஃப்ரெண்டர்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். சம்மர் தொடங்கிருச்சு, வெயில் அதிகரிச்சிருச்சு. ஆனா, இதன் மத்தியில வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய நோய்கள்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. டாக்டர்ஸ் எல்லாருமே வந்து என்ன சஜெஷன் பண்றாங்கன்னா, நெறைய பழங்கள் சாப்பிடுங்க. நீர்ச்சத்து உள்ள பழங்கள் நெறைய சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றாங்க. இளநீர் குடிங்க, தர்பூசணி சாப்பிடுங்க. அதேபோல நெறைய பழங்கள் சாப்பிட்டீங்கன்னா, நம்ம உடம்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய சத்துக்கள்லாம் வரும். அதேபோல நோய் எதிர்ப்பு சக்தி வரும். இந்த வெயில்ல இருந்து தாக்கத்துல இருந்து நம்மள கம்மி பண்ணிக்கலாம். வீட்ல இருங்க அப்படின்லாம் சொல்றாங்க. ஸோ இதன் மத்தியில நான் எனக்கு நடந்தத நான் சொல்றேன். வெளியில எப்படி இருக்குது, மத்தவங்களுக்கு அது எப்படி தெரியுது அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரியல. எனக்கு பர்சனலா நடந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நுங்கம்பாக்கம் சைடு என்ன பண்ணேன், ஃபேமிலியா என்ன பண்ணோம், வெளிய போனோம். அப்படி போம்பொழுது என்ன பண்ணேன், ஒரு இளநீர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு என் பையன என் ஒய்ஃப் கேட்டதுனால, சரி இளநீர் குடிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், நார்மல் தான். இந்த தள்ளு வண்டியில விக்கிறவங்க தான். ரோட்டு ஓரத்துல என்ன பண்றாங்க, தள்ளு வண்டியில வித்துட்டு இருக்காங்க ஒரு அம்மா. அந்த அம்மா கிட்ட போய் என்ன பண்ணேன், இளநீர் வந்து என்ன பண்ணிட்டேன் கேட்டேன். என் ஒய்ஃப் என்ன பண்ணிட்டாங்க, 2 இளநீர் குடுங்கன்னு. எனக்கு டக்குன்னு ஒரு டவுட்டு. இளநீர் எவ்வளோ அப்படின்னு கேட்கும்போது நான் பார்த்தேன், அவங்க என்ன சொன்னாங்க, ரூ. 80 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 2 இளநீர் தான் ரூ. 80 அப்படின்னு நினைச்சா, ஒரு இளநீர் ரூ. 80 என்னங்க ஒரு ரேட் அதிகமா இருக்கு அப்படின்னு கேட்டா, ஏங்க இப்படிதாங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, என்கிட்ட வந்து ஆர்கியூமென்ட் பண்றாங்க. எங்களுக்கு போடுறவங்க வந்து இப்படிதான் குடுக்குறாங்க. ஆனாலும் நாங்க இப்படி தானே விக்க முடியும் அப்படின்னு என்ன பண்றாங்க சொல்றாங்க. சரி ஓகே. அடுத்த கடைய இவங்க தான் இப்படி சொல்றாங்கன்னு சொல்லிட்டு, அந்த நுங்கம்பாக்கம் ஏரியால இன்னொரு கடை இருந்ததுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், இன்னொரு கடைக்கு போயிட்டு விசாரிச்சேன். அவங்க என்ன சொல்றாங்க, ரூ. 80 ரூ. 90 அப்படின்றாங்க. என்னடா இது ரூ. 80 ரூ. 90 இளநீர் சைஸ் பார்த்தீங்கன்னா, சின்னதாங்க தாங்க இருக்கு. பெருசா கூட இல்லங்க. சின்னதா தான் இருக்கு. ஆனா ரூ. 80 90 அப்படின்னு சொல்றாங்க. என்னடா இது! அ இளநீருக்கு வந்து ஒரு சோதனை அப்படின்னு. ஏன்னா ரூ. 20 ரூ. 30 இளநீர் வித்துது. இப்போ ஒரேடியா என்ன பண்றாங்க, ரூ. 80 ரூ. 90 ரூ. 100 அப்படின்ற ஒரு ரேஞ்சுல என்ன பண்றாங்க, இளநீர் வித்துட்டு இருக்காங்க. இப்படி வித்தா சாமானிய மக்கள் எப்படி வந்து இளநீர் குடிச்சு வெயிலின் தாக்கத்திலிருந்து என்ன பண்ண போறாங்க, காப்பாத்திக்க போறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. இதுல வந்து ஆனா அதுல வந்து ஒரு ஸ்கேம் இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தர்பூசணில கலர் வந்து சேர்க்குறாங்க. இன்ஜெக்ஷன் மூலமா கலர் சேர்க்குறாங்க. நீங்க டிஷ்யூ பேப்பர் தொட்டு பார்த்தீங்கன்னா, இது கலர்லாம் ஒட்டுது. அதெல்லாம் வந்து நீங்க சாப்பிடக்கூடாது. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, ஒரு விஷயத்த வந்து என்ன பண்ணாங்க, ரொம்பவே வைரல் ஆக்குனாங்க. ஆனா அதுக்கப்புறம் விவசாயிகள் போராடி, பழம் விக்கிறவங்கலாம் போராடி, கோயம்பேடுலலாம் பார்த்தீங்கன்னா, நெறைய போராட்டங்கள்லாம் நடந்தது. நெறைய தர்பூசணி எல்லாம் எடுத்து உடைச்சு போராட்டத்தெல்லாம் முடிச்சாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இது முழுக்க முழுக்க ஸ்கேமு அப்படின்றத வந்து என்ன பண்ணாங்க, கோர்ட்ல என்ன பண்ணிருக்கு ஒத்துட்டு இருக்கு. ஸோ இது வந்து ஒரு விதமான ஸ்கேம் நடக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெயில் டைம் பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ரூட்ஸ் ரேட்டு, இளநீர், தர்பூசணி இந்த ரேட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, சீசனுக்கு கிடைக்கிற விஷயம் அப்படின்னா கூட ஓகேங்க எடுத்துக்கலாம். ஆனா இளநீர்ன்றது வந்து எப்பவுமே நம்மளுக்கு கிடைக்குது. ஆனா இந்த வெயில் சீசன் மக்களுக்கு இது வந்து அத்தியாவசியமா தேவைப்படுது அப்படின்னும்போது, ஒரு பொருளோட ரேட் நீங்க ஏத்தி வைக்கும்பொழுது, சாமானிய மக்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. நீங்க வந்து இளநீர் வந்து நல்லா வியாபாரம் போகும் வெயில் டைம்ல அப்படின்னு சொல்லிட்டு நல்லா என்ன பண்றீங்க குவிச்சு வைக்கிறீங்க. ஆனா இது நிறைய லாபம் கிடைக்கும். இந்த ரேட்ல விக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர், நான் எல்லாரையுமே குறை சொல்லல. ஒரு சிலர் அப்படி பண்றாங்க. ஏன்னா இது நான் வந்து நேரடியா நான் பார்த்த விஷயம். நுங்கம்பாக்கம் இடி ஆபீஸ் எதிர்க்க ஒரு பஸ் ஸ்டாப் பண்ற ஒரு இந்த தள்ளுவண்டியில வித்துட்டு இருக்க ஒரு அம்மா கிட்ட நான் கேட்டு இது பண்ணேன். அதே போல லயோலா காலேஜ் அந்த ஓரத்துல வந்து பாத்தீங்கன்னா, அங்கேயும் அது மாதிரி தான் வித்துட்டாங்க. இந்த 2 கடையில வந்து பாத்தீங்கன்னா, ரூ. 80 90 ரூ. 85 இந்த ரேஞ்சில தான் இளநீர் இருக்கு. சைஸ் பாத்தீங்கன்னா சின்னதா தான் இருக்கு. அதுல எந்த வித மாற்று கருத்து இல்ல. ஏன்னா நான் என்னுடைய அனுபவத்துல நான் அனுபவிச்சேன். அதனால நான் பதிவு பண்றேன். நான் எல்லாரையுமே நான் குறை சொல்லல. ஒரு சிலர் அப்படி பண்ணிட்டு இருக்காங்க. வெயில் சீசன்ல இந்த வெயில்ல இருந்து நம்மள வந்து காப்பாத்திக்கணும் அப்படின்றதுக்காக தாகம் எடுக்கும்போது இளநீரோ, தர்பூசணியோ அப்படி சாப்பிடுறாங்க. ஆனா அதுலயும் வந்து என்ன பண்றாங்க, இந்த வியாபாரிகள் நெறைய ரேட்டு போட்டு விக்கிறதுனால நெறைய மக்கள் என்ன பண்றாங்க, வாங்க முடியாம அவதிப்படுறாங்க. எதுக்குடா நம்ம இளநீர் குடிக்கணும்? நம்ம வீட்டுக்கு போயிட்டு நம்ம தண்ணி குடிச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு ரேஞ்சுல போறாங்க. நீங்க வித்துக்கங்க. நாங்க விக்க வேணாம்லாம் சொல்லல. ஆனா அவங்க ஒரு காரணம் சொல்றாங்க. என்ன காரணம்? எங்களுக்கு இளநீர் குடுக்குறோம். சரக்கு போடுறவங்களே வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமா தான் குடுக்குறாங்க. நாங்க அதிகமா விக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஒரு சிலர கேட்டா, அப்படியெல்லாம் இல்ல. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சிலர் வந்து நாங்க கேட்கும்போது என்ன சொன்னாங்கன்னா, இல்லங்க இவங்களா அதிகமா ரேட் விக்கிறாங்க. மக்கள் எப்படிங்க வந்து இளநீர் குடிப்பாங்க அப்படின்ற மாரிலாம் பொதுமக்கள் கருத்து சொல்றாங்க. இந்த விவகாரம் வந்து ரொம்ப வந்து கண்டிக்கத்தக்க ஒரு விவகாரமா தான் இருக்கு. ஏன்னா ரூ. 20 ரூ. 30 வித்த இந்த இளநீரு இப்ப ரூ. 80 விக்கிறாங்கன்னா, இதுல எப்படி வந்து மக்கள் வந்து சாமானிய மக்கள் வந்து இது பண்ணாங்க. இதுல வந்து ஒரு சிலர் என்ன சொல்றாங்க, இஷ்டம் இருந்தா குடிங்க, இல்லாட்டி போங்க
அப்படின்ற மாதிரிலாம் கருத்துக்கள் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த விவகாரம் குறித்து வந்து பார்த்தீங்கன்னா, மக்கள் தான் வந்து என்ன பண்ணணும், ஒரு நல்ல முடிவு எடுக்கணும். ஏன்னா, இவங்க வந்து நெறைய இளநீர் வாங்கி வச்சுருவாங்க. வியாபாரம் போகுது, வெயில் சீசன்ல வியாபாரம் போகுன்னு. ஆனா வியாபாரம் போலன்னா, அந்த இளநீர் எல்லாம் தென்னை மரமா மாறும். அப்போ உங்களுக்கு தான் நட்டமாகும். அதனால ஒரு சேவை மனப்பான்மையோடு ரீசனபிள் ரேட்டா நீங்க என்ன பண்ணுங்க, வித்துக்கோங்க. நாங்க உங்கள வந்து விக்க வேணாம்லாம் சொல்லல. அதிகமா விக்கிறீங்க அப்படின்னு நீங்க விக்கணும் அப்படின்னா விக்க வேணாம் அப்படின்லாம் நான் சொல்லல. ஒரு ரீசனபிளான ரேட் வந்து வைங்க. அதே மாரி மக்கள்லாம் வாங்கி அந்த தாகத்த அடைவதற்கதாக நீங்க என்ன பண்ணணும், சேவை மனப்பான்மையோட ஒரு ரீசனபிளான ரேட்ட வச்சு நீங்க வித்தீங்கன்னா, உங்களுக்கு உண்மையிலே பார்த்தீங்கன்னா, நெறைய கஸ்டமர் வராங்க. எனக்கு தெரிஞ்சே நான் நின்னு அங்க வந்து ஒரே ஒரு இளநீர் வாங்கி குடிக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, 2, 3 பேர் வந்து ரூ. 80 ரூ. 80 சொல்லிட்டு ரிட்டர்ன் போயிட்டாங்க. ஸோ அந்த ஒரு 5 நிமிஷத்திலேயே வந்து 3 கஸ்டமர் போறாங்கன்னா, இன்னும் அவங்க வந்து எத்தன கஸ்டமர இழக்க நேரிடும். ஏன்னா ரேட் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து அதிகமா விக்கிறாங்க. இது வந்து எப்படி சொல்றது? பேராசையினால பண்றாங்களா? இல்ல இதான் நம்மளுக்கு இதான் கரெக்ட் டைம். இந்த டைம்ல வித்தா தான் நம்ம அதிகமா லாபம் எடுக்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக பண்றாங்களா? என்னன்றது நம்மளுக்கு தெரியல. ஆனா இருந்தாலும் நீங்க கொஞ்சம் மனிதாபிமானத்தோட நடந்துக்கணும் அப்படிதான். ஒரு ரீசனபிளான ரேட்ட வச்சு நீங்க தாராளமா வித்துக்கங்க. நாங்க விக்க வேணாம்லாம் சொல்லல. ஏன்னா மக்கள் அப்படின்னும்போது இது மக்கள் பாதிக்கப்படுறதுனால மக்கள் சேவையாவும் கருதப்படுது. மக்களுக்கு நீங்க சேவை செஞ்சீங்கன்னா, அது உங்களுக்கு புண்ணியமா தான் இருக்கும் அப்படின்றதையும் நாங்க தெள்ள சொல்றோம். ஸோ இது மாதிரி உங்களுக்கு எதனா ஒரு அனுபவம் இருந்திருக்குல்ல? ஒரு பழம் வாங்க போவதோ, இல்ல எதனா ஒரு இளநீர் வாங்க போவதோ, எதனா ஒரு அனுபவம் உங்களுக்கு இருந்ததுல்ல? அது என்ன அனுபவம் அப்படின்றத கீழ கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.